श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्री राघव यादवीयम श्लोकम 5 अनुलोमम இந்த ஸ்லோகத்தில் ராமாயண கதையானது குறிப்பிடப்படுகின்றது. யன்காத்யேயோ யோகி ராகி வைத்தானே சௌம்யே சௌக்யே சௌ தம் க்யாதம் ஸ்ரீதம் ஸ்பீதம் பீமா நாமா ஸ்ரீஹாதாத்ராதம். யன்காதேயः யோகி ராகி வைத்தானே சௌம்யே சௌக்யே அசௌ தம் க்யாதம் ஸ்ரீதம் ஸ்பீதம் பீமான் ஆம அஸ்ரீஹாதா திராதாம் என்று இதை பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். காதியின் புத்திரனும் சிறந்த தவசீலரும் யஜ்ஞங்கள் செய்வதில் விருப்பம் நிறைந்தவருமான விஸ்வாமித்திரர் தாம் செய்யும் வேள்விக்கு அசுரர்களால் இடையூறு நேரா வண்ணம் அதை காக்க சாந்த ஸ்வரூபனும் வளர்கீர்த்தி நிறைந்தவனுமான ராமனை பெற்று வந்தார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். காத்தேயோ காத்தியின் புத்திரனான விஸ்வாமித்திரர், யோகி முனிவரான அந்த விஸ்வாமித்திரரை குறிக்கும் சொல்லது. தன்னுடைய யாகத்தை நன்முறையில் செய்ய விரும்பி அதில் ஆசை உடையவராய் ராமனை பெற்றார். ராமன் எப்படிப்பட்டவர் என்ன? சாந்தமானவனும் வளர்கீர்த்தி உடையவனும் யாகங்களை ரட்சிப்பவனும் அமங்கலங்களை தவிர்ப்பதற்கும் அவனை அழைத்து வந்து தன்னுடைய யாகத்தை ரட்சிக்க பெற்றார் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். விஸ்வாமித்திரர் தசரதனை அணுகி, கருவணத்தோள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறு தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடைவிளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதே என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் விளையச் சொன்னான் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பரானவர் விஸ்வாமித்திரர் தசரதனிடம் வந்து, உன் புதல்வர்களில் நால்வரில் ஒருவனை, அதாவது கரிய செம்மல் என்பதாகிய ராமனை எனக்கு அளிப்பாயாக அப்படின்னு அவன் சொன்னது எப்படி இருந்துதான், யமனே வந்து உன் உயிரை தா அப்படின்னு கேட்பது போல தசரதருக்கு இருந்தார் அப்படின்னு கம்பர் இதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். வால்மீகி ராமாயணத்துல 19வது அத்தியாயத்துல ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி சக்தோ ஹ்யேஷ மயா குப்தோ திவ்யேன ஸ்வேன தேஜசா ராட்சசாயே விகர்த்தாரஸ் தேஷாமபி விநாசனே ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயः தயானாம் அபி லோகானாம் ஏன க்யாதிம் கமிஷ்யதி. தசரத மன்னரே, நான் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கின்றேன். சாந்த சித்தத்துடன் அந்த வேள்வியில் ஈடுபடுவதால் எனக்கு கோபமே ஏற்படுவதில்லை. மேலும் அந்த வேள்வியின் நியமப்படி அது நடக்கும்போது கோபம் கொள்ளலாகாது, சாபம் கொடுக்கலாகாது. ஆகவே தசரதா, உறுதி பிழறாத பராக்கிரமம் உடையவனும் சூரனும் முன்னுச்சி கொண்டவனும் உன்னுடைய மூத்த புதல்வனுமான ராமனை எனக்கு தருவாயாக. என்னால் மறைமுகமாக ரட்சிக்கப்படும் இவன் தன்னுடைய பேராற்றலினாலும் தன்னை காத்துக் கொள்ளக்கூடியவன். அத்துடன் எனக்கு இடையூறு செய்யும் அரக்கர்களையும் கொள்ளக்கூடியவன். நானும் இவனுக்கு பல வகையான மகிமைகளை நிச்சயமாக கொடுப்பேன் என்று தசரதரிடம் ராமனை தன்னுடைய யாகத்தை ரட்சித்து தரும்படி அனுப்ப பிரார்த்திக்கின்றார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.